குடும்ப பாரம்பரிய செல்வம். கடகம் ராசிக்காரர்கள் சேமிக்கவும் வளர்த்து கொள்ளவும் என்ற திறமையில் சிறந்தவர்கள். அவர்கள் பணத்தை வீணடிப்பதில்லை, அதனை பயனுள்ள வகையில் முதலீடு செய்வார்கள். இதனால் 2027 முதல் 2032 இடையே இவர்களின் பொருளாதாரம் மிக வலிமையான அடித்தளத்தில் நிலைரும். இவர்களின் வீட்டில் தங்கம், நிலம், பணம், வாகனம் அனைத்தும் சேர்ந்து ஒரு ராஜ விலாசத்தை உருவாக்கும். கடக ராசிக்காரர்களின் வீடு, கார், கனவு அவர்களின் ஜாதகத்தில் மிகவும் வலிமையானதாக இருக்கும். சந்திரன் தான் அவர்களின் அதிபதி என்பதால் அவர்களுக்கு நிலம் என்றால் மிகுந்த அதிர்ஷ்டம். குறிப்பாக பெரும்பாலான கடகம் ராசிக்காரர்கள் புதிய வீடு வாங்கும் வாய்ப்பை பெறுவார்கள். அது அடுக்குமாடி வீடு அல்லது தங்களது சொந்த நிலத்தில் கட்டப்படும் வீடு. எதுவாக இருந்தாலும் அந்த வீடு அவர்களுக்கு மன அமைதிகளையும் ஆனந்தமும் தரும். அதே போல வாகன யோகம் மிக வலிமையாகும். சனி 4ஆம் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது புதிய கார், லக்ஸரி வாகனம் வாங்கும் வாய்ப்பு உருவாகும். சிலருக்கு வேலை தொடர்பான வாகன உதவி, சிலருக்கு குடும்பத்திற்காக வாங்கும் கார், இரண்டும் அதிர்ஷ்டத்துடன் நிறைந்திருக்கும். அந்த வீடும் காரும் வெறும் பொருள் அல்ல, அது அவர்களின் உழைப்பின் ராஜமுடி போன்றது. குறிப்பாக கடக ராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். மன அழுத்தங்கள் நீங்கும். தொழிலில் அனுகூலம் காணப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென ஏற்றம் பெறும் யோகம் உண்டு. குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகமான ஏற்றம், நன்மைகளை பெறுவீர்கள். சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள். மீடியா துறை, பத்திரிகை துறை, இசைத்துறை, சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய பெயர், புகழை பெறும் அமைப்பு உள்ளது. அரசு கௌரவங்கள் ஏற்படும். பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் தொடர்ந்து இருந்து வந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான உங்கள் முயற்சிகள் வெற்றிகளை தரும். அரசு தேர்வுகளின் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். வயிறு தொடர்பான, தொற்றுநோய் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பிறகும். பணவரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை சுப செலவுகளை செய்யும் யோகங்களும் உண்டாகும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கப் போகிறது. புதன்கிழமை மதிய வேளைகளில் ஏழை எளியோருக்கு சாப்பாடு, எலுமிச்சை ஊறுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சனிக்கிழமை தோறும் தேவிகளை வழிபாடு செய்வது குடும்பத்தில் நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வாரத்திற்கு ஒருமுறை சனிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். தைரியத்துடன் எடுத்த காரியங்களை முடித்து வெற்றி பெறும் யோகம் உண்டு. அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் தொழில் பயணம் மெதுவாக ஆரம்பிப்பது போல தோன்றினாலும் அது அடித்தளத்தை வலிமையாக அமைக்கும். அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சிறந்த பொறுப்புணர்வுடன் செயல்படுவார்கள். அவர்கள் கற்பனை, குரல், உணர்ச்சி, பாசம் ஆகியவற்றில் வல்லவர்கள் என்பதால் கலை, கற்பித்தல், மருத்துவம், சமூக சேவை, எழுத்து, மீடியா, மனநலம், ஆடை வடிவமைப்பு, வணிக ஆலோசனை போன்ற துறைகளில் இவர்களுக்கு அசாதாரண திறமை இருக்கும். 2025 2028 இடையே குரு அவர்களின் தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் அவர்களின் முயற்சிகள் பலனளிக்கும். இது அவர்களின் மூல உழைப்பு ராஜயோகம் எனப்படும் காலம். முந்தைய சிரமங்கள், தடைப்பட்ட திட்டங்கள், நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள் அனைத்தும் இப்போது அவர்களிடம் திருப்பி வந்து வெற்றியை தரும். மேலும் இந்த காலகட்டம் கடகம் ராசிக்காரர்களுக்கு தொழிலின் பொற்காலம். சனி அவர்களின் 10ஆம் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அவர்களின் தொழிலில் நிலைத்தன்மை, பெரிய பதவி மற்றும் தலைமை அதிகாரம் கிடைக்கும். அவர்கள் தங்களின் திறமையால் ஒரு நிறுவனத்தின் முக்கியமான தூணாக மாறுவார்கள். சிலருக்கு தங்கள் சொந்த திருமணத்தை தொடங்கும் அதிர்ஷ்டம். சிலருக்கு வெளிநாட்டில் பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு வணிகத்தில் பெரிய விற்பனை ஒப்பந்தங்கள். சிலருக்கு அரசு தொடர்பான வாய்ப்புகள் உருவாகும். குரு சனி இணைப்பு விதி திருப்பும் தொழில் யோகம் உருவாக்கும். இது அவர்களை சாதாரண ஊழியராக இருந்த நிலையிலிருந்து நிறுவன தலைவராக உயர்த்தும். அவர்களின் முயற்சி மாயம் போல பலன் தரும் காலம் இது. இப்போது கடகம் ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் குரு வலிமை பெறுவதால் பணவரவு வலுவாக இருக்கும். முன்னர் தடைப்பட்டிருந்த வருவாய் வழிகள் திறக்கும். அவர்களின் பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். சிலருக்கு கடன் தள்ளுபடி, சிலருக்கு நிலம் விற்று லாபம், சிலருக்கு வியாபார லாபம் என பல வழிகளில் பணம் வரத் தொடங்கும். இது ஒரு அடித்தள பணவளம் உருவாக்கும் பருவம். இப்போது சேமிக்கப்படும் பணம்தான் எதிர்காலத்தில் கோடீஸ்வர வாழ்க்கைக்கான அடிப்படை. அதே போல கடகம் ராசிக்காரர்கள் பெரும் பண அதிர்ஷ்டம் அடைவார்கள். குரு அவர்களின் 2 மற்றும் 11வது தானங்களில் பயணிக்கும் போது செல்வஸ்திரம் எனப்படும் யோகம் உருவாகும். இதனால் பணம் திடீரென அதிகரிக்கும். வியாபாரத்தில் முதலீட்டாளர்கள் வருவார்கள். சிலருக்கு வெளிநாட்டு நாணயத்தில் பணமானம் பெருகும். சிலருக்கு சொத்து, சிலருக்கு பங்குச்சந்தை, சிலருக்கு கலை அல்லது குரல் வருமானம். இது கோடீஸ்வர யோகம் எனப்படும். அதாவது ஒருவன் தன் உழைப்பால், அறிவால், நம்பிக்கையால் பணக்கார நிலைக்கு உயர்வது. அந்த செல்வம் திடீர் வரவு அல்ல, அது நீடிக்கும் வளம்.
கடகம் ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் மிக வலிமையாகும். சனி அவர்களின் 4ஆம் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் அவர்களுக்கு நீண்ட நாட்கள் ஆசைப்படும் தனது வீடு கனவை நனவாக்குவார்கள். சிலருக்கு அரசு திட்டங்கள் வழியாக வீடுகள் கிடைக்கும். சிலருக்கு தாங்களே கட்டும் வீடு உருவாகும். இந்த வீடு அவர்களின் மன அமைதிக்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் பண வளத்திற்கும் அடிப்படையாக அமையும். சந்திரனின் கருணையால் வீடு எப்போதும் அன்பின் அரமனையாக இருக்கும். இது அவர்களின் அதிர்ஷ்ட மையமாக மாறும். அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் உருவாகும். அந்த பருவத்தில் சனி பிளஸ் குரு இணைப்பு 4ஆம் ஸ்தானத்தில் அமர்வதால் வாகனம் சம்பந்தமான அதிர்ஷ்டம் பெருகும். அவர்கள் புதிய கார் வாங்குவார்கள். சிலருக்கு குடும்ப பயன்பாட்டுக்காக, சிலருக்கு தொழில் தேவைக்காக, சிலருக்கு லக்ஸரி கார் கனவு நினைவாகும். இந்த யோகம் ராஜ வாகன யோகம் எனப்படும். அது சமூகத்தில் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும். 2030 முதல் 2035 கடகம் ராசிக்காரர்களுக்கு குரு சனி சந்திரன் இணைப்பு பெரும் ராஜயோகம் தரும். அவர்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் முன்னேறுவார்கள். தொழிலில் பதவி உயர்வு, பணத்தில் செல்வப்பெருக்கு, வீட்டில் அமைதி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, மனதில் தெய்வீக நம்பிக்கை. இது பரம ராஜயோகம் எனப்படும். அது ஒருவரை சமூக, பொருளாதார மற்றும் ஆன்மீக ரீதியாக முழுமையாக்கும். அடுத்ததா ரொம்ப முக்கியமானது கடக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட எண்கள், தெய்வ வழிபாடுகள், ரத்தினங்கள் மற்றும் வாழ்க்கையை வழிபடுத்தும் பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம். அதாவது கடக ராசிக்காரர்களின் அதிபதி சந்திரன் என்பதால் இவர்களுக்கு மிக பொருத்தமான நிறங்கள் வெள்ளை, வெண்மஞ்சள், பச்சை, கடல் நீலம், முத்து சாம்பல் ஆகியவை. இவை மனதிற்கு அமைதிகளையும் தெய்வீக வெளிச்சத்தையும் ஆற்றலையும் அளிக்கும். வெள்ளை நிறம் இவர்களின் மனதை தூய்மைப்படுத்தும். பச்சை நிறம் வளர்ச்சிகளையும் செழிப்பையும் தரும். கடல் நீலம் அவர்களின் உணர்வுகளை சமநிலைப்படுத்தும். முத்து நிறம் சந்திரனின் குளிர்ச்சியுடன் இணைந்திருக்கும் அதிர்ஷ்ட ஒளி. இவர்கள் தினசரி வாழ்க்கையில் இந்த நிறங்களை உடை, வீட்டின் சுவடின் அலங்காரம், அலுவலக பொருட்கள் அல்லது கார் நிறத்தில் சேர்த்து கொண்டால் அதிர்ஷ்ட அதிர்வுகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் வெள்ளை வாசனை மெழுகுபடுத்தி அல்லது சந்திர ஒளி போன்ற வெளிச்சத்தை உபயோகித்தால் மன அமைதி மற்றும் ஆரோக்கியம் கூடும். அதிர்ஷ்ட எண்கள் வாழ்க்கையில் வெற்றியின் திசை காட்டும் எண் சக்திகள். கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் என்றால் 2, 7, 11, 20, 29 ஆகியவை. இவற்றை முக்கியமான தினங்களில் பயன்படுத்துவது மிக பயனளிக்கும். உதாரணமாக ஒப்பந்தம், வீடு வாங்கும் நாள், புதிய தொழில் தொடங்கும் தேதி அல்லது வாகனம் பதிவு செய்யும் எண். இந்த எண்கள் வந்தால் அவை நன்மை தரும். எண் 2 சந்திரனின் எண். அது அமைதி, பாசம், நம்பிக்கை, உணர்ச்சி, வெற்றி என அனைத்தையும் குறிக்கும். 7 என்றால் ஆன்மீக அறிவு மற்றும் தெய்வீக பாதுகாப்பின் அடையாளம். 11 என்றால் அதிர்ஷ்டத்தை பெருக்கும், அதாவது விதியை எழுப்பும் எண் என பேசப்படுகிறது. இந்த எண்களுடன் வாழும் கடகராசிக்காரர்கள் எப்போதும் தெய்வ சக்தியின் காப்பில் இருப்பார்கள். அடுத்ததாக தெய்வ வழிபாடுகள் வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டத்தையும் ஆசிர்வாதத்தையும் தரும் வழிகள். கடகம் ராசிக்காரர்களுக்கு மிக பொருத்தமான தெய்வம் சந்திரன். மேலும் அவர்களுக்கு நன்மை தரும் தெய்வங்கள் அம்மன், லலிதா, மகாலட்சுமி தேவி, சுப்பிரமணிய சுவாமி, சிவபெருமான், சத்யநாராயண பெருமாள். அதிலும் முக்கியமாக முருகன் வழிபாடு இவர்களின் தைரியத்தையும் திறமைகளையும் பெருக்கும். அம்மன் வழிபாடு மன நிம்மதிகளையும் குடும்ப வளமும் தரும். சிவபெருமான் வழிபாடு தொழிலில் நிலைத்தன்மை தரும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக ராசிக்காரர்களுக்கு பரிகாரங்கள் மிக வலுவாக வேலை செய்கின்றன. சந்திரனின் சக்தி மனதை நிர்வகிப்பதால் மனம் அமைதியாக இருந்தால் அவர்களின் விதி தானாகவே எழும். அதற்காக சில சிறப்பு பரிகாரங்களும் இருக்கிறது. திங்கட்கிழமைகளில் பால், வெள்ளைப்பூ, வெண்மணி வாசனை கொண்ட தீபம் ஏற்றி சந்திரனை வழிபடுதல். முழு நிலா இரவில் 5 நிமிடம் நிலவின் ஒளியில் நின்று தியானம் செய்தல். ஓம் சோமாய நமக என 11